அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷு டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புதன் பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த புதன் பெயர்ச்சியானது மே மாதம் 7ஆம் தேதிக்கு பின் மேச ராசியில, அதாவது மீன ராசியில இருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்குது. அதே மாதிரி மே மாதம் 23ஆம் தேதி வரை மேசத்திலே ஒரு குறுகிய காலம் தான். இன்னும் சொல்ல போனா 15 நாட்கள். இந்த 15 நாட்கள் மேச ராசியில புதன் பகவான் சஞ்சரிக்கிறானால 12 ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் நடக்க போகுது. இன்னும் சொல்ல போனா புதன் தான் தொழில் சார்ந்த அமைப்பு, கடன் சார்ந்த அமைப்புகளையும் புதன் தான் கொடுக்கும். ஏன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை புதனுக்கு உண்டு. பெரும் பணம் சார்ந்த அமைப்பு குரு. ஆனா பணத்தை ஒருவரால் ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதன் தான் சொல்லுவாரு. இது மட்டும் இல்லாம நம்ம பேச்சு தன்மை, நம்ம எந்த மாதிரி எல்லாம் பேசணும், யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும், ஒரு வரமுறைக்குட்பட்ட வாழ்க்கை, இந்த ஒரு வட்டம் போட்டு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த வட்டம் போட்டு வாழ்ற நேரம் இப்போ உங்களுக்கு இருக்கா இல்லையா? இது இல்லாம உங்களுக்கு கணக்கு சார்ந்த அமைப்பு, ஏதேனும் கணக்கார ஏதாவது பாதிப்பு வரும்ல, டாக்குமெண்ட் சார்ந்த, இப்ப ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா இருக்கிறவங்க, பத்திரப்பதிவு சார்ந்த துறையில இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினு. அதே மாதிரி வங்கி கணக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினு. அப்படி டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினுன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்க போகுது? அதே மாதிரி ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு டாக்குமெண்ட்ஸ், இன்னும் சொல்ல போனா என்ட்ரி வைக்கிறவங்க, அதுக்கு முதல்ல புதன் தேவைப்படுறாரு. சோ அந்த புதன் இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த மாதிரி நடக்க போகுது, எந்த மாதிரி சாதகமான இயங்க போகுது, எந்த மாதிரி தன்மையில இயங்க போகுது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோல பேசியிருக்கோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த புதன் பயிற்சியானது உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு உங்க ராசியாதிபதி வரா. இது மட்டும் தானா? இந்த புதன் பயிற்சி அந்த 11ஆம் இடத்துல இருக்கிற காலகட்டத்திலேயே உங்க ராசியில குரு பகவானும் வரார். அப்படிங்கும் முதல்ல என்ன, திருமண பிரிவு, ஆல்ரெடி ஏற்கனவே டைவர்ஸ் வாங்கி இருப்பீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு கிடைக்கும், வாய்ப்பு உண்டு. ஜனனகால ஜாதகத்துல 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நிச்சயம் 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு இருக்கும். 2ஆம் திருமணம் இல்லைங்க, நான் ஆல்ரெடி ஒரு மேரேஜ் பண்ணி அவங்களோட இருக்கேங்க அப்படின்னு சொல்றீங்களா, அவங்களுக்கு 2வது குழந்தை சார்ந்த அமைப்பு கிடைக்கும். சோ இந்த நேரத்துல வீட்டுல ஒரு சுப நிகழ்வு நிச்சயம் நடக்கும், சேமிப்புக்கான நேரம் நடக்கும், குழந்தை சார்ந்த அமைப்புல நல்லா இருக்கும், காதல் திருமணம் கைகூடும். அது பெற்றவங்க சம்மதத்தோடயா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் காதல் திருமணம் இந்த நேரத்துல கைகூடும். அதே மாதிரி மருத்துவ செலவுன்னு பார்த்தோம்னா தோல் சம்பந்தப்பட்ட, புதன்னாவே தோல் சம்பந்தப்பட்ட வியாதி தான், ரொம்ப யோசிக்க வேண்டாம். தோல் சம்பந்தப்பட்ட வியாதியாலேயோ, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியாலேயோ, மூச்சு திணறல் சம்பந்தப்பட்ட வியாதியாலேயோ உங்களுக்கு, அதே மாதிரி தூக்கமின்மை, இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். தூக்கமின்மை காரணமாகவோ நீங்க மருத்துவ இந்த நேரத்துல சந்திக்கிற நேரம் வரலாம். தூக்கம் வரமாட்டேங்குது அப்படிங்கறதுனால இருக்கலாம், இல்ல ஞாபக மருதியா இருக்கு அப்படிங்கிற, இல்ல தூக்கம் ஒரே அடியா தூங்கிட்டே இருக்கேன் அப்படிங்கறதுனால கூட சமயத்துல டாக்டர்ஸை பார்க்கலாம். சோ எந்த மாதிரி நம்ம உறுதிப்படுத்த முடியாது. சோ இந்த மாதிரி அமைப்புகள்ல மட்டும் நீங்க கவனமா இருந்தால் போதுமானது. மற்றபடி எல்லா விஷயமே நல்லா இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும், பாஸ்போர்ட் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னா இந்த நேரத்துல முயற்சி செய்யுங்க. வெளிநாட்டுக்கு போறதுக்கான பாஸ்போர்ட் ஏற்பாடு பண்றது இந்த நேரத்துல பண்ணீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வேலையாகும். அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு புதுசா வண்டி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வாங்கணும். அதே மாதிரி புதுசா வாகனம் வாங்கணும், இது கால்நடை சார்ந்த அமைப்பு வாங்கணும், புதுசா பூமி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும். சோ அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கங்க. இல்ல நான் புதுசா வாங்கலைங்க அப்படின்னீங்கன்னா உங்க வண்டியை பழுது பார்ப்பீங்க. சோ அந்த 4ஆம் இடம் சார்ந்த அமைப்பை ஒரு, ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கு, 11ல புதன் வரும்போதுல, சோ எல்லாமே என்கிட்ட புதுசா ஆயிருச்சு, எல்லாமே என்கிட்ட ஃப்ரெஷ் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை, எல்லாமே பழையது போய் புதியது வந்துச்சு அப்படிங்கிற ஒரு தன்மையில உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி வீடு பழுது பார்க்கறதா இருக்கும், வண்டி வாகனத்தை பழுது பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லாட்டி கால்நடை சார்ந்த அமைப்பை கொடுத்துட்டு புதுசா கால்நடை வாங்கி இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தன்மையா இருக்கும். தாயாரோட உடல்நிலை தேறி வரும். இன்னும் சொல்ல போனா தாயார் உங்களை அதிகாரம் செய்வார்கள் இந்த நேரத்தில். தாயார் சொல் பேச்சை இந்த நேரத்துல நீங்க கேட்பீங்க, அதுதான் நடக்குமே வழியா வேற எதுவும் நடக்காது. சோ அந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது அதெல்லாம் நெகட்டிவ் இல்ல, பாசிட்டிவ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான். சோ அதை பத்தி நீங்க நெகட்டிவா நினைக்க வேண்டாம். தந்தையாரோட உடல்நிலை சிறிது பாதிக்கப்படும், நரம்பு சார்ந்த அமைப்புல கண்டிப்பா பாதிக்கப்படும். சோ அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும். ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல புதன் பகவான் வர்றது எப்பவுமே தந்தையை கொஞ்சம் சுணக்கும். அந்த மாதிரி சுணக்கு லக்னாதிபதியே 11ஆம் இடத்துல இருக்கவங்க பாருங்க, தந்தை மேக்சிமம் பாதிப்புல இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்துல தந்தை சார்ந்த அமைப்புல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கொஞ்சம் பாத்துங்க. அதே மாதிரி தந்தை டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பால ஏதாவது பாதிப்புல இருப்பாங்க, பைனான்ஸ் ரிலேட்டடா ஏதாவது பாதிப்புல இருப்பாங்க. சோ இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
பைனான்ஸாவோ டாக்குமெண்டாவோ நரம்பு சார்ந்த அமைப்பாலேயோ சகல விதத்திலையும், அதாவது ஒரு பாவகத்தை எடுத்துக்கிட்டோம்னா பல விதத்துல பேசலாம். அப்படி பல விதத்துல பேசும்போதுல எந்த வகையில ஜனனகால ஜாதகத்துல அவங்களுக்கு ஒத்து போதோ அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணணும். எல்லாரையுமே மொத்தத்துல பாதிக்கப்பட்டதுக்கு புதன் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு தன்மை நீக்கணும். சரியா? அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல இந்த நேரத்துல நண்பர்கள், புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாக, அந்த புதிய புதிய நண்பர்களால உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, அனுகூலமான பலன்கள் உண்டு, ஆதாயம் உண்டு. சோ நீங்க எதா இருந்தாலும் தைரியமா செய்யலாம். அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல இந்த நேரத்துல கடன் வாங்குவீங்க, தொழிலால் கடன், அந்த மாதிரி அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா பார்த்து போறது நல்லது. தொழிலை பெருசு பண்றேன், ஆடம்பரமா காட்டுறேன், விகாரமா காட்டுறேன், சூப்பரா காட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல ஆடம்பர அகலக்கால் வைக்க பார்ப்பீங்க. சோ அகலக்கால் வைப்பதற்கு முன்னாடி யோசிங்க. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண நினைப்பீங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி ராசிக்கு வராருல, சோ நான் தொழிலை பெருசா காமிக்கிறேன், அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு பண்ண போய் தொழில் சார்ந்த அமைப்புல எதுவும் பாதிப்புகளை உண்டாக்கிக்காதீங்க. அதே மாதிரி மனைவி, திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவியின் உடல்நிலை அடிவயிற்று பகுதியில சிறு சிறு பாதிப்புகள் இருக்கும். ஆனா எல்லாம் நல்லதுக்காகத்தான் இருக்கும். ஏன்னா ராசியில குரு வரார். அப்படிங்கும் போது குழந்தை சார்ந்த அமைப்பை தேடி போறவங்களா இருந்தா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. அதை பத்தி ஒண்ணும் இல்லை. குழந்தை இல்லாத மற்ற அமைப்புன்னு பார்த்தா அடிவயிறு சார்ந்த பகுதியில சிறு சிறு பிரச்சனைகள் உண்டு. அதை மட்டும் என்னங்கிறத பாத்துங்க. இன்னும் சொல்ல போனா அது பெண்கள் சார்ந்த அமைப்புல வரும். அது அவங்களோட ராசியும் இருக்குல்ல, அதையும் பாத்துக்குவோம். அது இல்லாம நம்ம எல்லாத்தையும் பேசுறது தப்பு. ஆனா மொத்தத்துல மனைவிக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு சார்ந்த அமைப்பு வருங்கிறது இயல்பு, அதை பார்த்துக்கங்க. சரியா? இது இல்லாம தொழில் சார்ந்த அமைப்பு புதிய புதிய கூட்டாளிகள் வருவாங்க. தொழிலை விருத்தி பண்றேங்கிற பேர்ல கடன் வாங்குறத நான் தப்புன்னு சொல்ல, கொஞ்சம் கவனமா வாங்க அப்படின்னு. அதே மாதிரி வேலையாட்கள், நீங்க எங்கேயாவது ஒரு கம்பெனில வேலையாளா இருக்கீங்க அப்படிங்கும் போதுல உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாகுங்க. அவங்களால அந்த நண்பர்கள் அறிமுகமாகறதுனால உங்களுக்கு பார்ட்டி, சோ ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்றேன், வெளியில போயிட்டு வரேன், இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வரும். இல்லாட்டி எதையாவது இப்ப ஐடில வேலை பார்க்கறவங்களாம் பொதுவா பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட முடிச்சவொடனே நல்லா பார்ட்டி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்ட்டி பண்ற சூழ்நிலை வரும். ஏதாவது ஒரு சக்சஸ பண்ணனால பார்ட்டி பண்ற மாதிரி அமைப்பு வரும். சோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல வீண் செலவுகள் பண்ற அமைப்புகள் இருக்கு. மற்றபடி பூமி பாக்கியம், மனை பாக்கியம், வாகன பாக்கியம் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. கால்நடை சார்ந்த அமைப்புகள்லாம் நல்ல யோகம் இருக்கு. அதை பயன்படுத்திக்கங்க. செலவு பண்றத அந்த மாதிரி பயன்படுத்திக்கங்க. தேவையில்லாத வீண் செலவுகளா பண்ணி உங்களை நீங்களே, அதாவது உங்களோட ஹாப்பினஸ்க்கு தான் பண்றீங்க. புதன்கிறவர் ஹாப்பினஸ் விரும்ப மாட்டார். நம்ம கையில எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு விரும்புறவர். சோ அவருக்கு அவர் மாதிரிதான் போகணுமே ஒழிய சம்பந்தமே இல்லாம போனா அது சம்பந்தமே இல்லாம தான் நடக்கும். அதனால அதை சொல்றேன். இது யாருக்குன்னா வேலை பார்க்கிறவர்களுக்கு. சரியா? 6ஆம் அதிபதி நீச்சமா இருக்கிறனால சமயத்துல வேலை பறி போய் இன்னொரு இடத்துல வேலை பார்க்குற மாதிரியும் இருக்கும். சரியா? அதையும் இந்த இடத்துல நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். 6ஆம் அதிபதி நீச்சம் உங்களுக்கு. அதனால இந்த வேலை பார்க்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில், இன்னொருத்தட்ட போய் வேலைக்கு இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் வேலை போய் புதிய வேலை கிடைக்கும். இந்த நேரத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கண்டிப்பா ஷிஃப்ட் ஆவீங்க. வேலை ஆட்களாக இருக்கும் பட்சத்தில். இப்ப அரசு ஊழியர்களாக இருந்தா என்ன பண்ணுவீங்க? டிரான்ஸ்பர் வாங்குவீங்க. வேற எதுவும் நடக்காது. டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி சர்வேயரா இருக்கிறவங்க எல்லாம் சைட்ல எதுவும் பணம் வாங்குறவங்களா இருந்தா ரொம்ப கவனமா இருங்க இந்த நேரத்துல. இல்லாட்டி இந்த மாதிரி நேரம் தான் உங்களை மாட்டி விடும். கொஞ்சம் எக்கட்டான நிலைமைக்கு மாட்டி விடும். ஏன்னா அரசு ஊழியருக்கு 6ஆம் இடம் தான் தொடர்பு. அரசு ஊழியர்களாக இருக்கும்போது இந்த ஊழியம் பார்ப்பவர்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன்? தேவையில்லாத வீண் செலவுன்னு சொல்றேன். சோ எதை எல்லாம் இருக்கும், வேலையை இழந்துட்டோம்னா சோ அந்த மாதிரி அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எச்சரிக்கையா இருங்க. சரியா? எதுவும் அரசு அதிகாரிகள் யாரையும் நீட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி வாங்கி உடனே பாக்கெட்ல வச்சிடாதீங்க. வாங்கி பாக்கெட்ல வச்சா பாதிப்பு உங்களுக்கு தான். காரணம் என்ன? ராசிக்கு 11ஆம் இடத்துல புதன் வரும்போது ஆசைகள் அவலாசைகளை நிறைவேற்றுவாருங்கிறது உண்மை. ஆனால் அது பகை வீட்டில் இருக்குது. அந்த பரப்போற விஷயம் ஒரு சிக்கலுக்காக வருது அப்படிங்கிறத புத்திய கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? மற்றபடி எதுவும் நெகட்டிவ் இல்லை. சரியா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள், மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விதத்திலையும் ஏற்றம். எங்கன்னா உங்களோட ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். திருமணம் சார்ந்த அமைப்பு நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நடக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? நடக்கும். இல்ல புதுசா வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம். இது எல்லாமே இடையில ஒருத்தரை வச்சு பண்ணணும். நீங்க டைரக்டா பண்ணக்கூடாது. உங்களோட பெரிய மைனஸே நீங்க நேருக்கு நேர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா போவீங்க. ஆனா இந்த நேரத்துல இடையில ஆளை வச்சு பண்ணா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை. சோ இடையில ஒரு ஆளை கரெக்டா வச்சு மூவ் பண்ணீங்கன்னா எல்லாமே நல்லபடியா இருக்கும்.
வேற எதுவும் உங்களுக்கு நெகட்டிவ்க்கே வேலை இல்லை. கடன் சார்ந்த அமைப்போ வியாதி சார்ந்த அமைப்போ அப்படி இப்படி எதுவுமே உங்களுக்கு நான் சொல்ல விரும்பல. காரணம் என்னன்னா உங்களுக்கு இடையில உள்ள ஆளு கரெக்டான ஆளை நீங்க பிக்ஸ் பண்ணி போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும். சரியா? அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி 10ஆம் இடத்திலும் அதே மாதிரி பாதியிலே 9ஆம் இடத்துக்கும் வரார். அப்படிங்கும்போது என்ன நடக்கும்? நான் சொன்னேன்ல, தொழில் சார்ந்த அமைப்புல விகாரம் பண்றேன். 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் தானே 9ஆம் இடம். சோ தொழிலை பெருசு பண்றேன், தொழிலை அபிவிருத்தி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல தேவையில்லாத இக்கட்டான நிலைகளுக்கு மாட்டிக்க போறது நீங்க தான். டாக்குமெண்ட்ஸால கண்டிப்பா கோர்ட்டு வழக்கு சார்ந்த அமைப்பை சந்திப்பீங்க இந்த நேரத்துல. சோ வழக்கு ரிலேட்டடா இருக்கிறவங்களா இருந்தா டாக்குமெண்ட் கண்டிப்பா மிஸ் ஆகும். டாக்குமெண்ட்ஸை கையாளுறதுல ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். மீறினீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு. அதே மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் எம்ஓடி சார்ந்த அமைப்புலாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் நீங்க வச்சிருக்க மாட்டீங்க. ஃபைனான்ஸ் பெருங்கொண்ட அமௌண்ட் நீங்க ஃபைனான்ஸ் வாங்குறவங்களா இருந்தா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை நீங்க இது பண்ண மாட்டீங்க. அப்படி ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை நீங்க பண்ணாலும் நீங்க கேட்ட பணம் கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனையா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புலாம் கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாகும். திருமணம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பாதிப்புள்ளாகுறதால திருமணம் மாணவர்களா இருந்தா பிரச்சனை இல்லை. திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து கட் ஆகும். இடையில இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி விடுவாங்க. சோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி வீடு வண்டி வனை வாகனம் சார்ந்த அமைப்புகள்லாம் யோக பலன்கள்ல இருக்கு. தானம் தர்மம் நிறைய பண்ற மாதிரி இருக்கும். தொழில் சார்ந்த அமைப்புல மட்டும் பெருசா பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேங்கிற பேர்ல எதுலையும் அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க. சரியா? இதைத்தான் உங்களுக்கு முக்கியமா சொல்லணும். வேற எதுவும் உங்களுக்கு முக்கியமா அந்த அளவுக்கு பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமணம் சார்ந்த அமைப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் மனசை கஷ்டப்படுத்தி நடக்கும். அதாவது நீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் வேகமா நடக்கும். ஆண்களுக்கு திருமணம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் நடக்கும். அதே மாதிரி தொழிலையோ வேலை சார்ந்த அமைப்புகள்லயோ திடீர் மாற்றம் நிகழும். சிறு சிறு பயணங்கள் ஏற்படும். அதாவது ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஒரு புதிய நண்பர்கள். அதாவது நீங்க இந்த நேரத்துல ஒரு ஃபெயிலியரை பார்ப்பீங்க. ஓப்பனாவே சொல்லிடுறேங்க. உங்க நட்சத்திரத்துக்கு உங்க குருவுக்கும் புதனுக்கும் இயல்பாவே ஆகாது. உங்க நட்சத்திராதிபதி ராசியில தான் வர போறாரு. ஆனா புதன் இந்த நேரத்துல 11ஆம் இடத்துல வரும்போதுல உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு பாதிப்பை கண்டிப்பா நிகழ்த்துவார். யாருக்கு? புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. அதாவது உங்க ராசியாதிபதியே உங்களுக்கு ஒரு ஃபெயிலியரை மேக் பண்ணி தருவார். இல்ல நான் ஆல்ரெடி வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு ஆல்ரெடி கடன் பிரச்சனை இருக்கு சார், ஏற்கனவே எனக்கு ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிறீங்களா? பாதிப்பு இல்லை, நல்ல முறையில இருக்கு, பிரச்சனை வராது. அதாவது நீங்களே இந்த நேரத்துல உங்களை வந்து பாதிச்சுக்கணும், செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோட் ஆன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது உங்களை நீங்களே அழுத்தி கொண்டு மன விரக்தியில் இருக்கிற தன்மையில கொண்டு வரும். சோ இந்த மாதிரி அமைப்புகளை வந்து கொஞ்சம் பாத்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்த பாருங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்தினாவே பாதி பிரச்சனை குறைங்க. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.